Hi friends. Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வீட்ல கார்டனே இல்ல இல்லையா, சோ அதனால வந்து இங்க நான் கார்டன் அப்டேட் வந்து பண்ண போறேன். கார்டன் வச்சு அதெல்லாம் வந்து பராமரிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுக்கு போனாலே வந்து எப்பயுமே குடுகுடுன்னு தோட்டத்துக்கு ஓடி போயிடுவாங்க. அங்க போனா கத்திரிக்காய் இருக்குதா, மாங்காய் இருக்குதா, அங்க எங்க மிளகா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருப்பேன். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பச்சை பச்சுன்னு இருக்கா. சோ இங்கேயும் வந்து நம்ம செடி வைக்கலாம்னு பிளான் பண்ணி நம்ம வந்து இங்க நர்சரி கார்டன்லாம் வந்து பக்கத்துல நிறைய இருக்கு. சோ பூச்செடி எல்லாம் வைக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி அங்க காயெல்லாம் நிறைய பறிக்கலாம், இங்க வந்து பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பூ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வந்து கார்டன் ஐட்டம் அங்க போய் பாக்கலாம். சோ ஒரு டைம் கூட வந்து அங்க நர்சரி எல்லாம் நிறைய டைம் போகும்போது பாத்துருக்கேன். ஒரு டைம் கூட்டுமோ சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு போயிட்டு ஏதாவது செடியில இருந்தா வாங்கின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா பூச்செடி மொட்டை மாடியில வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எந்த இடத்த வெயில் காயுதோ அந்த இடம் கூட நம்ம கீழே கூட செட் பண்ணலாம். சோ ரோஸ் அப்புறம் மல்லிப்பூ செடி, இப்போ மல்லிப்பூ சீசன் வேற, குண்டு மல்லி செடி எல்லாம் வச்சுன்னா நல்ல பூ பூக்கும். சோ ஏதாவது வந்து செடி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு கார்டனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பக்கத்துல தான் வந்து இருக்கு. சோ அதனால அப்படியே போயிட்டு வந்துடலாம். பாப்பா வந்து வீட்லயே இருக்கட்டும். அழுதா உடனே கால் பண்ண சொல்லிருக்காங்க. புர்ருன்னு நம்ம வந்துடலாம். சரியா? 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆமா, கிட்டே தான் இருக்கு. நம்ம போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். கிளம்புமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கார்டனுக்கு வந்தாச்சு. நிறைய செடி பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்க, ரோஸ் செடி எல்லாம். வாங்க, ஏதாவது நல்ல கலர் அட்ராக்டிவா இருந்ததுன்னா, வேற ஏதாவது பூச்செடி எல்லாம் இருந்ததுன்னா வாங்கிட்டு போலாம். வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமந்தி பூலாம் சாமிக்கு வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி பூச்செடி இருந்தாலும் வாங்கிட்டு போலாம். பூ பூக்கும் இல்லையா, பார்க்கலாமா? வா. நிறைய ரோஸ் செடி எல்லாம் இங்க இருக்குது. ரோஸா வாங்க போற? ஆமா, ரோஸ் செடி, அப்புறம் வந்து அந்த சாமந்தி செடி, மல்லிப்பூ செடி, அது மாதிரி நிறைய. மல்லிப்பூ நம்ம வீட்டுல இருக்குது, அது இல்லாத செடியா வாங்க. திராட்சையா? திராட்சை செடி எல்லாம் எவ்வளவு? திராட்சை செடி வாங்கி வைக்கலாமா? காய்க்குதா பாப்போமே. இதுதான் திராட்சை செடியா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து திராட்சை செடியா? எனக்கு தெரியும், பார்த்த உடனே நானே கண்டுபிடிச்சிட்டேன். இது வாங்குறது முக்கியம் இல்ல சங்கீதா, இதுக்கு உரத்தும் அந்த மண்ணுல தான் வளரும். நம்ம வீட்டு மண்ணுல வளருமா? கிராமத்துல தான் இருக்கும், மண்ணுல நட்டு வைப்போம், வளருதான்னு பாக்கலாம். மஞ்சள் கலர் வாங்கிக்கலாமா? என்ன சங்கீதா? மஞ்சள் கலர் வாங்கலாமா, இந்த கலர் வாங்கலாமா, இந்த கலர் வாங்கலாமா? சாமிக்கு வைக்கிறது, அது எல்லாமே சாமிக்கு வைக்கிறது தான். சாமந்தி பூ மஞ்சள் கலரே வாங்க, அதுதான் அடிக்கடி நம்ம கடையில வாங்கிட்டு வருவோம். மஞ்சள் கலர்ல வேற இருக்குங்களா? செடி கொஞ்சம் வாடி இருக்கு. இதுல 2 இருக்கா கலரு? இது எடுத்துக்கலாமா? என்ன ரேட் இது? எல்லாமே ஒரே ரேட் தான். இது ஒரே ரேட் தானே? ஒரே ரேட் தான். அப்ப நம்ம இது எடுத்துக்கலாம், 2 in 1. இது வந்து பாத்தீங்கன்னா 2 in 1. இந்த கலர் இருக்கு இல்லையா, வயலட் கலரா, இந்த கலர்லயும் இருக்கும், அப்புறம் எல்லோ கலர்லயும் நமக்கு கிடைக்கும். 3 செடி, 3 கலரு இல்ல, எல்லோ கலர் தான் நல்லா இருக்கு. எல்லோ கலர் தான் வேணும் சாமிக்கு. வாரம் வெள்ளிக்கிழமை எல்லோ கலர் பூ வைப்பாங்களே, அதுக்கு தேவைப்படும். சாமந்தி பூ வாங்கியிருக்க? ஆமா, சாமந்தி பூ, திராட்சை, ரோஸ். இப்போ அடுத்து சங்கீதா, அங்க கீழே வச்சுட்டு வா, போகும்போது எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல வை தனியா, கையில எடுத்துக்கினே போவாத. ஒயிட் கலர் ரோஸ் பாரு சங்கீதா. ஒயிட்டா எல்லோவா? அது ஒயிட். சூப்பரா இருக்கு. ஒயிட்லாம் எனக்கு பிடிக்காது, எல்லோ தான் பிடிக்கும். எல்லோலாம் இல்ல, அது சும்மா எங்க மாமா அடிச்சு விடுறது. சைக்கிளா எல்லோ கலர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்ப சின்ன வயசுல வெறும் மஞ்சள் கலர் ரோஸா வேணும் தருவாரு. ஆனா எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும். அப்ப நல்லா ரெட் கலராவே பாரு, அதான் நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது நல்ல பொக்கே ரோஸ்லாம் வந்துருக்குங்க, அது மாதிரி ரோஸ்லாம் கிடையாது. பொக்கே ரோஸா? சங்கீதா, வீட்டுல எடுத்துமா வச்சு பூக்கிறதுக்குள்ள இங்கே பூத்தச்சு பூவா வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிறியா? இல்ல, அழகா பூ பார்த்தா தானே அது எப்படி பூ வரும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அதான் பூத்த பூவா இருக்கிறதா பாக்குறேன். நல்லா இருக்கு. இந்த செடி எவ்வளவுக்கா? 60 ரூபாய் பேபி. ரோஸ் வந்து 5 ரூபாய்னா கூட நம்ம வாங்கணும்னே நமக்கு வந்து பூ கிடைச்சது இல்ல. ஓகே ஓகே. இது 5
எல்லாம் பிளான் பண்ணி தான் வாங்குற போல இருக்கா. 20 ரூபாய் நமக்கு இருக்கா. ஆமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூச்செடி 40 ரூபாய் தான் வரும். பயங்கரமான பிளானா இருக்குதா சங்கீதா. 5 ரூபாய்க்கு இப்ப யார் ரோஸ் தரா? அண்ணா பூன்னா இவ்வளவு கலர் கலரா இருக்குது. என்ன கலர்? ஆரஞ்சு, இந்த பீச் கலர் இருக்குது. செம்மையா இருக்கு பூவு. எல்லோ கலரு. இந்த செடி ஓகே. இது செலக்டடா? செலக்டட். இது வந்து கட்டையா இருக்கு. இந்த காம்பு வந்து கட்டையா இருக்கு. ஸோ புதுசா நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்கு. மொக்கும் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது ஓகே. அதெல்லாம் செடி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது. பார்த்தோன்னா வச்சுக்கேன் செடி, அதாவது வாத்து முட்டை கேள்விப்பட்டிருங்க. ஒரு முட்டை இட்ட உடனே அதை அடுத்த முட்டை எடுக்கும்ல, அது மாதிரி இருக்க கூடாது. இதை வச்சிருந்து ஒன்னொன்னா நிறைய பூக்கட்டும். பாப்போம் எப்படி பூக்குதுன்னு. ஏற்கனவே இந்த மாதிரி தான் வந்து வியட்நாம் வச்ச சென்னையில இருக்கும்போது. அதையே ஞாபகம் ஒருத்தர் நெஞ்செல்லாம் புண்ணா போயிருக்குப்பா. நம்ம வீட்டுல செம்பருத்தி டிசைனா இருக்குது. அந்த செம்பருத்தி இல்ல பேபி, சிவப்பு கலர் செம்பருத்தி வந்து வாங்கினா வச்சுக்க, அந்த இலை அந்த பூவெல்லாம் போட்டு எண்ணெய் தயார் பண்ணலாம். தலைக்கு வந்து அப்ளை பண்ணனா வச்சு முடியெல்லாம் நிறைய வளரும் இல்லையா, அது மாதிரி செம்பருத்தி தான் வாங்கலாமா? ஏன்னா இங்க பாரு எனக்கு சொட்டை வந்துருச்சு. அதுக்குள்ளாரே சொட்டை தான் உனக்கு. அந்த செடி இதோ அதானே செம்பருத்தியா ஒத்த செம்பருத்தியான்னு தெரியல. செவப்பு அது ஒத்த செம்பருத்தி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த செடி நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கலாம். ஆமா நெக்ஸ்ட் டைம் தான் அது வாங்கணும். இப்போ வந்து நான் திராட்சை செடி வாங்க போறேன். திராட்சை செடியை வாங்காம வர மாட்டேன். திராட்சை பழம் நம்ம வீட்லயே பழுக்க வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாருமே வச்சில்ல. ஆமா, புதுசா நம்ம வச்சோம்னா அது ஆச்சரியமா பாப்பாங்க. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாப்பா பெரிய பொண்ணா ஆச்சுன்னா வச்சுக்கா, நம்ம வீட்டுல திராட்சை இருக்குன்னு சொல்லி திராட்சை எல்லாம் பறிச்சு சாப்பிடும் இல்லையா. சோ அதுக்காக தான். இது ஓகேவா? இது ஓகேவா? எது வாங்கலாம்? திராட்சை செடியா? இன்னொரு எல்லோ ரோஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், எடுத்து வச்சிருக்கவா. நல்லா எல்லோ செடியா? பயங்கரமா இருக்கு பூவு. நல்லா இருக்கு செடியும். இதுவும் எடுத்துக்கலாம். பாப்பா வந்து பெரிய பொண்ணா ஆகும்போது ஒரு பூவா பறிச்சு டெய்லியும் அவருக்கு ஒரு கொண்டையில சொருகிட்டே இருக்கலாம். அது ரெட்டை செடை போட்டு. நான் தான் இது வரைக்கும் பூவெல்லாம் இது மாதிரி அதிகமா வச்சதுல. பாப்பாவுக்கு வந்து பூ அந்த எல்லாமே வந்து அழகா வச்சு நம்ம அழகு பார்த்துக்கலாம். காகித பூ வச்சு என்னடி பண்ண போற நீ? இங்க ஃப்ரீயா கிடைக்கும் எங்க ஊர்ல. அந்த பக்கம் வேலி பக்கம் போனா ஃப்ரீயா இருக்கும். காகித பூ கடையில வாங்க வந்திருக்கியா நீ? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காகித பூ. வேற சுத்தி பார்க்கலாம். வேற ஏதாவது நல்ல செடியா இருந்தா ஏதாவது வாங்கலாம். அது தருவாங்களா? வெட்டனா உள்ள அந்த இது இருக்குங்க. மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. அதை போய் தருவாங்களான்னு கேக்குறேன். பூ இருக்கு. தேங்காய் பூ கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்ன சங்கீதா குட்டி குட்டி ரோஸா இருக்க? பட்டன் ரோஸ் தானே இது. பட்டன் ரோஸ் தான் நினைக்கிறேன். சின்ன சின்னதா இருக்கு. இந்த ரோஸ் அழகா இருக்கு. பன்னீர் ரோஸ் தானே இது. வேற ஏதாவது வித்தியாசமான செடி இருக்குமான்னு பாக்குறேன். வித்தியாசமான செடியா? ஆமா. அங்க பாரு. சங்குப்பூ. சங்குப்பூ மாடல்ல வேற ஒரு பூ அது. சங்குப்பூ நல்லா அகலமா இருக்கும். வேற மாதிரி இருக்கு. சாப்பிடுற ஐட்டம்லாம் ஒரு செடி கூட வச்சே இல்ல இவங்க. ஒன்லி வந்து பூச்செடி மட்டும் தான் சங்கிதாங்க வச்சிருக்காங்க. திராட்சை வச்சிருக்காங்க. அது மாதிரி வேற ஏதாவது வந்து சாப்பிடுறது சீக்கிரமா காய் காய்ச்சி சாப்பிடுற ஐட்டம் இருந்ததுன்னா வாங்கலாம். சங்கீதாக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்றது தான் ஃபீலிங்கே இப்போ. என்ன செடி? கீரையா? தெரியலையே என்ன செடின்னு சொல்லிட்டு நிறைய செடி வச்சிருக்காங்க. இட்லி கொத்து பூலாம் நம்ம வீட்லயே இருக்கு. சிவப்பு கலர் இட்லி கொத்து இருக்கு. சரி சரி. பலாக்கன்று இருக்குதானா? பலாமரம். ஆனா பலாக்கன்னுலாம் வீட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. பலாக்கன்னு ஆமா வயசானவங்க தான் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதுதானே நமக்கு. சரி 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 வா. அங்க எங்க போற? இந்த பேக்ல ஏதோ ஒரு செடி பூ இருக்கு சங்க. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பூவுன்னே தெரியல.
செம்பருத்தி பூ. செம்பருத்தியா? ஆமா, வேற டிசைன்ல இருக்கு. டிசைனா இருக்கு போல இருக்கு செம்பருத்தி. கூட வச்சிருக்காங்க. இது மாதிரி பேக்லாம் வாங்கினா மாடி தோட்டம் வைக்கலாம். நம்ம வீடு கட்டிட்டுன்னு வச்சுக்க, மாடி தோட்டத்தை வைக்கலாம். பேக் ரெடி பண்ணி மாடி தோட்டம் வைக்கலாம். பூச்செடி, காய் செடி, பழஞ்செடின்னு எல்லாமே வச்சிடலாம். நிறைய பேக்ல தான் வச்சிருக்காங்களா? ஆமா, க்ரோ பேக். ஆனா இந்த பூலாம் வித்தியாசமா இருக்கு சங்கீதா. இது குட்டி குட்டி குட்டியா அழகு செடின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பயங்கரமா இருக்கு பார்க்க. அழகு செடி ஆபீஸ்க்கு முன்னாடி தான் வைப்பாங்கல்ல. இந்த கார்டன் அமைச்சு அதெல்லாம் அங்கே வைக்கிறது. தேன் பூ மாதிரி இருக்குது பார்க்க அழகா. சூப்பரா பூ கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஆபீஸ்ல வைக்கிற செடி தான். என்ன சங்கீதா உமா பேர் கட்டையா இருக்குது. அடியில மட்டும், மேல பார்த்தா குட்டியா இருக்கு. மரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. செடி பூ செடி தான். பூ அழகா பூக்குது. ஆபீஸ்ல வைக்கிறது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் வேணாம், நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வச்சா பரவாயில்ல. பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது இது போதும். அவ்வளவுதான். நம்ம வாங்கிட்டு போலாமா? போலாமா? அது இப்போ நம்ம வாங்கி இருக்கிறதே வந்து கரெக்டா பராமரிச்சுட்டு அது நல்லா டெவலப் ஆச்சுன்னா அப்புறம் வந்து நிறைய வாங்கிக்கலாம். போலாமா சங்கீதா? இந்த செடி வேற லெவலா இருக்குது. இது என்னன்னு தெரியல. அழகு செடி தான் பார்க்க. சாமந்தி இலை மாதிரி தான் இருக்குது. பூ வந்து மஞ்சள் கலரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்கு. இப்போதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நிறைய குட்டி குட்டி செடி அழகுக்கு நிறைய வச்சிருக்காங்க சங்கீதா. இப்போ நட்சத்திரம் மாதிரியே இருக்கு. அதுல வந்து பயங்கரமா வந்துருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆமா, குட்டி குட்டியா. இது வேற, அது வேற. இது வாடாமல்லி கலர். இது அதுவும் வாடாமல்லி கலர் தான். லைட் கலர், இது டார்க் கலர்ல. ஆமா, இது எல்லோ கலர் சாமந்தி ஒன்று, வாடாமல்லி கலர் சாமந்தி ஒன்று வாங்கியிருக்கேன். சரி, இன்னும் நிறைய இருக்கு இதுலயே கலர். இதே மாதிரி ஒயிட் கலர் இருக்கு. இந்த செடி வாங்க, இந்த மாதிரி கலர்ல வாங்க சரிங்களா? இந்த கலரு. அந்த கலரா? ரெட் கலர் ரோஸ், ஒரு எல்லோ கலர் ரோஸ், அப்புறம் இந்த எல்லோ கலர் சாமந்தி, இந்த வயலட் கலர் சாமந்தி, ஒரு திராட்சை செடி. இதான் முக்கியமா திராட்சை செடி தான் உனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமா, இது மொத்தம் பாருங்கக்கா. சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வாங்கியிருக்க செடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, கட்டைப்பையில வந்து அழகா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். திராட்சை செடி வாங்கினதுல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சங்கீதாவுக்கு. ஆமாப்பா. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பழம், செடி, காய் அது மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஸோ அதனால திராட்சை செடி எப்படி தான் காய் காய்க்குதுன்னு பார்க்கலாமேன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நிறைய ஒருவேளை சப்போஸ் நிறைய காய் காய்ச்சதுன்னா நிறைய செடி வாங்கிப்போம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு எடுத்துன்னு போலாம். ஆமா, செடி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரே ஜாலியா இருக்குதுப்பா எனக்கு. வீட்டுக்கு ரோஜா 3 ரோஜா பூ வாங்கி வந்துக்கிற நீ? ஆஹா, 2 தான். இந்த செடியே நீ வீணாக்கிட்டு போல இருக்கு சங்கீதா நீ. கட்டை வயல விட்டு நேரம் வீணாகிரும் செடி. சாமந்தி பூச்செடி பார்த்து ஒன்று தான் எடுக்கணும். திராட்சை செடி, இது வந்து எல்லோ கலர் சாமந்தி. ஆமா, சாப்பிடுறதுக்கு வந்து தேவைப்படும் திராட்சை. நான் திராட்சை பழம் பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, சூப்பரா இருக்குது இன்னைக்கு செடினா. இதுதான் திராட்சை. இது எல்லோ கலர் பூசங்கிதா. சூப்பரா இருக்குது கலர் பாரு, சரியான கலர். இது நம்ம சாமி படைக்கிறதுக்கு வந்து டெய்லி வந்து சாமந்தி பூ. அந்த அளவுக்கு நிறைய பூக்கணும். இத நல்லா பராமரிக்கணும் சங்கீதா. வேற இடம் மாத்தணும், முதல்ல ஷிப் பண்ணணும், வேற தொட்டிக்கு மாத்தணும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆசாசியா இது மாதிரிதான் ஒரு ரோஸ் செடி வாங்கி நட்டா இல்லையா, பாத்தீங்கன்னா சரியா கவனிக்காம வந்து எல்லாம் செத்து போச்சு. ஆமா, ஊருக்கு வேற இங்க வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வில்லேஜ் தானே, இங்க நிறைய உரம் கிடைக்கும், நல்ல மண் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இங்க நல்லா நட்டு நம்ம வந்து பூலாம் நல்லா பராமரிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கா. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை கண்ணு. ஸோ இதுவும் வந்து நடனம். ஸோ மாமா பிடிங்கிட்டு வந்தாரு. ஸோ இதையும் வந்து நம்ம நட்டு இந்த இடம்லாம் எல்லாமே அடுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இடம்லாம் கிளியர் பண்ணி உரம்லாம் போய் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து தான் அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணணும். ஆமா, ஸோ சூப்பராக வாங்கிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து அப்படியே வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து நம்ம
செவ்வாழை கன்று நல்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மொட்டை மாடியில் பூச்செடிலாம் வந்து மொட்டை மாடியில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான உரம் எல்லாமே வந்து எடுத்துட்டு வரணும். என்ன மாதிரி வந்து உரம் போட்டுலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடியை வந்து வீணாக்கிட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுட்டு டெய்லி பூ பறித்து நம்ம பாப்பாவுக்கு வந்து வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து செடி எப்படி நாங்கள் வைக்கிறோன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வாங்கி வந்ததில் எந்த செடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த செடி வந்து வாங்கி வீட்டில் வைக்கலான்றதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.